ஹாய் கைஸ், இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. இந்த படத்தை கிட்டத்தட்ட பல நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது இந்த படத்தோட பார்ட் 1, இது பார்ட் 2. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட்டை பாருங்கள். கண்டிப்பாக செகண்ட் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். செகண்ட் பார்ட்டில் தான் இது எல்லாத்துக்குமே கன்க்ளூஷன் நான் சொல்ல போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்கலன்னா அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்கள் சினிமா மச்சி. கட் பண்ணால் மறுநாளும் ஆகுது. நம்ம டீச்சருக்கு இரங்கல்கள் செலுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆடி இருக்கான், ஆயு இருக்கா. அதே இடத்துல நம்ம சாமனும் உக்காந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம சாமனுக்கு அவங்க டீச்சரை பார்க்க ஒரு மாதிரி பேய் மாதிரி இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சாமன் அந்த இடத்துல அலறி ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம சாமனை ஒரு நபர் வந்து காமாக்குறாரு. நம்ம சாமனும் கொஞ்சம் கொஞ்சமாக காமாக்குறான். அதுக்கு அடுத்து நம்ம டீச்சரோட உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்புகிறாங்க. இந்த காட்சியை நம்ம சாமன் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு மட்டும் இந்த டீச்சரு ஒரு மாதிரி பேய் மாதிரி ஆக்ரோஷமா இருக்கிறது தெரிகிறது. அவ்வளவுதான். கட் பண்ணா நம்ம சாமன் அவங்க வீட்டுல தூங்கி எழுந்துக்கிறான். அவனால இந்த சம்பவத்தெல்லாம் மறக்கவே முடியல. இப்போ அந்த இடத்துக்கு ஆடி வரான். வந்து நம்ம சாமன் கிட்ட, என்னாச்சுரா சாமன், அந்த மிஸ் வீட்டுல ஒரு மாதிரி நடந்துகிட்டியடா, என்னடாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆடி சாமன் கிட்ட கேட்க, அதுக்கு சாமன் என்ன சொல்றானா, டே அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, ஜஸ்ட் ஒரு டயர்டு தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம சாமன் வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிட்ட சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கு ஆடி என்ன சொல்றானா, டே சாமன் நீ அதெல்லாம் கவலைப்படாத, அதான் இந்த மிஸ் போயிட்டாங்களே, அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது மிஸ் வராங்களாம், அவங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஆடி சொல்ல, நம்ம சாமன் சந்தோஷப்படணும்னு பார்த்தா அப்பவும் உம்மன் தான் இருக்கான். அப்ப நம்ம ஆடி, சரிடா நீ ரெஸ்ட் எடுன, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம சாமனும் அவனோட வீட்டு உள்ளதான் இருக்கான். அப்ப நம்ம சாமனோட வீட்டு வெளியே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம சாமனோட பொறுமையா போயிட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு பாக்குறான். அப்படி பார்த்தா அங்க யாருமே இல்லை. அப்ப நம்ம சாமனோட பாட்டி கண்ணாலேயே, ஏ கட்டல் கீழே பாடுறா, கடல் கீழே பாடுறா அப்படின்னு சொல்ல, நம்ம சாமனும் கீழே குனிச்சு பாக்குறான் பாருங்க. ஆனா கீழே ஒண்ணுமே இல்லை. நம்ம சாமனும் கீழே பார்த்துட்டு மேலே எழுந்துக்கிறான். அப்படி எழுந்துக்கும் போது நம்ம சாமன் பின்னால என்னமோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம சாமனும் அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க, இந்த மாதிரி நம்ம சாமனுக்கு அமானுஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம சாமனும் இதை பெருசா எடுத்துக்காம அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பானையில இருந்து தண்ணி எடுத்து அவனோட ஃபேஸை வாஷ் பண்றான். அப்படி வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம சாமன் பின்னால என்னமோ வர மாதிரி தெரியுது. நம்ம சாமனும் பின்னால திரும்பி பார்க்கறான். பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த பானை உள்ள இருந்து டீச்சர் முன்னால் வந்து நம்ம டீச்சரை சாவடிச்ச அதே உருவம் நம்ம சாமனோட முன்னால் வருது. அவனுக்குமே அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அழுகி போகுது. இந்த சீனை நமக்கு இப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் நம்ம காட்டுறாங்க. அந்த சைடு பழைய மிஸ் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட பதவியில் இன்னொரு புது மிஸ்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களுமே அவங்களுடைய ஊருக்கு வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரோட தலைவர் அப்புறம் ஆயுவோட அப்பாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்கள அறிமுகம் பற்றிட்டு அவங்களுமே இந்த ஊருக்கு இன்ட்ரோ கொடுக்க, இந்த ஒரு காட்சியை அந்த மர்மமான நபரும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நமக்கு மறுநாள் காட்டுறாங்க. வழக்கம் போல நம்ம ஆடி அன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா வரான். அப்படி வந்து அவங்க மிஸ் கிட்ட, மிஸ் சாரி மிஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றதுக்குள்ள அந்த புது மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ தானே பாடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு உன்னோட ரோல உக்காரு, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால நீ ஒன்றும் கவலைப்படாதானே அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ் சொல்லிட, நம்ம ஆடிக்கு ஒரே சந்தோஷம். என்னடா இந்த மிஸ் நம்மளை திட்டாம அழகா போயிட்டு நம்ம ரோல உக்கார சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடி இங்க சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம சாமனோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவரு அந்த அணி பாட்டில் காசெல்லாம் வாங்குறதுக்காக ஆயோட அப்பா கடைக்கு வந்திருக்காரு. ஆயோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, உன்னோட தம்பி சாமன் அந்த அணி பாட்டில 2 நாளா என்னோட கடைக்கு எடுத்துட்டு வரல. அவன் அந்த அணி பாட்டில என்கிட்ட கொடுத்தாதானே நான் அதை வைத்து உனக்கு காசு தர முடியும். அவன் தான் இங்க கொண்டே வரலையே, அப்ப நான் எப்படி உனக்கு காசு தர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆயோட அப்பா சொல்லிட, நம்ம சாமனோட அண்ணனும் ஒரு மாதிரி சோகமாகறாரு. சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து நேரா கிளம்பி அவரோட வீட்டுக்கு தான் வராரு. அப்படி வந்து பார்க்கும்போது சாமன் ஒரு மாதிரி பேய் மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். அவனை பிடிச்சி என்ன எதுன்னு கூட கேட்காம அவனை பயங்கரமா அடிச்சு, ஏன்டா அணி பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கல, ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம சாமனோட அண்ணன் சாமனை பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம சாமனோட அண்ணன் சாமனை அடிச்சுட்டு அவனோட பின்னால பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவம் நின்றுட்டு இருக்க. நம்ம சாமனோட அண்ணனும் அவரோட கண்ணு அழுகி போய் அங்கேயே இறந்து போறாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம சாமன் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து சாமனோட அண்ணனை கண்டந்துடமா வெட்டி போடுறான். கொலை பண்ணிட்டு அந்த கத்தியோட அவங்க வீட்டு வெளியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான் பாருங்க. இந்த ஒரு காட்சியை வெளியே நிக்கிற அந்த ஒரு மர்மமான நபர் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அந்த இடத்துல நம்ம சாமன் போனதுக்கு அப்புறம் சாமனோட வீட்டு வெளியே ஒரு மாதிரி தாயத்தை அவரோட வீட்டு வெளியே கட்டுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அன்னைக்கு மார்னிங் காட்டுறாங்க. அன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயுவோட அப்பா கடையை தான் காட்டுறாங்க. அவருமே ஒரு கடையில இருந்து வெளியே வராரு. அப்படி வெளியே வரும்போது ஒரு மூலையில நம்ம சாமன் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து நம்ம ஆயுவோட அப்பா, டே சாமன் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சாமன் என்ன தெரியுமா பண்றான், அவன் கையில ஒரு சில அணி பாட்டில்லாம் வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு வந்து ஆயுவோட அப்பா கையில கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து நேரா கிளம்பிட, நம்ம ஆயுவோட அப்பாவும் அதை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பாட்டில் ஃபுல்லாவே பிளட். நம்ம ஆயுவோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த பாட்டில் வேற பிளட்டா இருக்கு, இவன் வேற இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம ஆயுவோட அப்பாவுக்கு ஒரு கொஸ்டின் எழுப்பு
எலும்ப. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த ஊரோட தலைவரை காட்டுறாங்க. அவரோட வீட்டு முன்னால அவங்க வாசல்ல இந்த கோழிகளோட தலையை அறுத்து அவங்க வீட்டு வாசல்ல நிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஊர்ல விசித்திரமா நடந்துட்டு இருக்க அதே சமயம் நம்ம ஆயுவும் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறா. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆயுவோட கண்ணுக்கு அவங்க கிளாஸோட பழைய மிஸ் ஒரு மாதிரி நம்ம சாமனுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆயுவோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆயுவும் இது பெருசா எடுத்துக்காம நேரா அவளோட கிளாஸ் ரூமுக்குள்ள போறா. கிளாஸ் ரூம்ல ஆயுக்கு அவங்க பழைய மிஸ் ஒரு பெண்ணை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பெண்ணு ஆயுவோட டேபிள்ல இருந்து கீழே விழுது. அதை எடுக்கிறதுக்காக ஆயுவும் ட்ரை பண்ணி கீழே பார்த்தா கீழே பெண்ணே இல்ல. அப்போ ஆயு அவளோட பின்னால பாக்குறா பாருங்க. பார்த்தா பெண்ணு பின்னால இருக்கு. எப்படா இது என்னோட பெஞ்ச் கீழே விழுந்தது, இப்ப எப்படி பின்னால போச்சு அப்படின்னு நம்ம ஆயு திரும்ப அந்த பெண்ணை எப்படியோ எடுத்துட்டு மேலே எழுந்துக்கிறாங்க பாருங்க. அப்போ நம்ம ஆயுக்கும் இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆயு அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. அப்படி வந்து பார்க்கும்போது நம்ம ஆயுவோட அப்பா வீட்டில் போலீஸ்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த சாமன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டான பாட்டில் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கான் இல்லையா. இன்னொரு பக்கம் அந்த ஊரோட தலைவரோட வீட்டு வெளியே வேற கோழிகள் அறுத்து போட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே சஸ்பெக்டா இருக்கிற அந்த ஒரே ஒரு பர்சன் அது யாருன்னா நம்ம சாமன் தான். அதுக்காக அந்த போலீஸை கூட்டிட்டு சாமனோட வீட்டுக்கு போனா அந்த இடத்துல நம்ம ஆயுவோட அப்பா சாமனோட வீட்டு வெளியே அந்த தாயத்து தொங்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. நோட்டீஸ் பண்ணிட்டு சாமனோட வீட்டில் போயிட்டு பார்த்தா சாமனோட அண்ணன் கருணை கொடூரமா இறந்து போயிருக்கான். அதை இவங்க பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா வராங்க. இப்போ அந்த இடத்துல ஆயு ஆடி ரெண்டு பேருமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சாமனோட அண்ணன் இறந்துருக்கத இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இந்த காட்சியை பார்த்து ஆடி அவன் மனசு தாங்க முடியாம பக்கத்துல இருக்கிற அந்த காட்டு பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஆயு என்ன பண்றான்னா அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற செக்யூரிட்டி அதாவது கூர்கா அப்படின்ற ஒரு நபரை கூட்டிட்டு அந்த ஆடியை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஆடி ஒரு ரிவர் சைடு நம்ம சாமனை பார்க்கறான். அப்படி பார்த்து சாமனே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா இந்த சாமன் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். நம்ம ஆடியும் போயிட்டு அப்படியே சாமனை கூட்டிட்டு காமாக்குறான் பாருங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஆயு அப்புறம் அந்த செக்யூரிட்டி எல்லாருமே வந்து சாமனை கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாமனை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா நம்ம சாமன் வாயவே திறக்க மாட்டான். அந்த சமயம் நம்ம சாமனோட கிளாஸ் டீச்சருமே வராங்க. அதாவது புது கிளாஸ் டீச்சர். அவங்க வந்து நான் இந்த மாதிரி சாமன் கிட்ட பேசி பாக்குறேன், அவன் என்கிட்ட ஏதாச்சும் வாய் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது டீச்சரும் சாமன் கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆனா சாமன் வாயவே திறக்க மாட்டான். அவங்களுமே அவங்களுடைய முயற்சியை கைவிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த மர்மமான நபர் ஒரு மூலையில நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம சாமனை தான் காட்டுறாங்க. சாமன் அவனோட ரூம்ல ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். அப்படி உக்காந்துட்டே இருக்கும்போது அவனுடைய கண்ணுக்கு அவங்க அண்ணன் தலை திரும்பி அவனை பாக்குற மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்து நம்ம சாமன் அப்படியே பின்னுவாங்க. பின்னால பார்த்தா நம்ம சாமனோட பழைய கிளாஸ் டீச்சர் நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சாமனுக்கு மறுபடியும் கண்ணு அழுகி போகுது. கட் பண்ணா நம்ம சாமன் தூக்கு போட்டு இறந்து போயிருக்கான். அவ்வளவுதான். ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம சாமன் அடக்கம் பண்றாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம சாமன் ஆடியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. நம்ம ஆடிக்கு மனசே சரியில்லை. கட் பண்ணா நம்ம ஸ்கூல்ல கூட ஆடி வந்து பார்த்தீங்கன்னா உம்மன் தான் இருக்கான். இதை இந்த புது மிஸ்ஸும் நோட் பண்றாங்க. நோட் பண்ணி ஆடிக்கிட்ட இங்க பாரு பாதி, உனக்கு இப்ப மனசு சரியில்லை தான், அது எனக்கு தெரியுது. என்ன பண்றது, உன்னோட ஃப்ரெண்டு போயிட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. உனக்கு மனசுக்கு என்ன சரியில்லைனாலும் எது வந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு, நான் உனக்காக அதை கேட்கறதுக்கு இருப்பேன். அது மட்டும் இல்ல பாடி, இப்பெல்லாம் நீ உன்னோட ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு, எக்ஸாம்ல நீ ரொம்ப லோவா பிஹேவ் பண்ற, அதனால நீ இப்ப நல்லா படிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்கே இருந்து நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நைட்டு உன்னோட வீட்டுக்கு போ, நானே வந்து உன்னோட வீட்டில் உன்னை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இந்த மிஸ் சொல்ல நம்ம ஆடியும் ஓகே சொல்றான். இப்போ அதே மாதிரி நம்ம ஆடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அதே கிளாஸ் ரூம்ல உட்காந்து நம்ம ஆடி படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஆடியோட மிஸ் இங்க பாருப்பா ஆடி, நீ படிச்சுட்டே இரு, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஆடி அப்படியே படிச்சுட்டே இருக்கான். நம்ம ஆடி அப்படியே படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆடி ப்ரேயர் பண்றது அவனுடைய வழக்கம். அதே மாதிரி இப்போ படிச்சு முடிச்சுட்டு அவன் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. ஆனா நம்ம ஆடிக்கு சில அமானுஷ்யமான உணர்வுகள்லாம் ஏற்படுது. இதுல பயந்து போன நம்ம ஆடி அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த சமயம் பார்த்து நம்ம ஆடியோட கிளாஸ் ரூமோட டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. நம்ம ஆடியோட பயந்துகிட்டே வெளியே போயிட்டு பாக்குறான் பாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல சாமன் ஒரு மாதிரி மாப்பு போட்டு நின்றுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த சாமன் நம்ம ஆடியோ நோக்கி ஓடி வர, அவ்வளவுதான். அந்த இடத்துலயே நம்ம ஆடியோட கண்ணு ஒரு மாதிரி அழுகி போக அப்படியே சீன் கட் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஆடி வந்து பாத்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி தூக்கத்திலேயே அவனோட வீட்டுல ஒரு மாதிரி மூட்டிட்டு நின்றுட்டு இருக்கான் பாருங்க. இது அவங்களுடைய அப்பா வந்து பாக்குறாரு. என்னப்பா அது, என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஆடி ஒரு மாதிரி இருக்கான். அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டா இருக்கு. அப்ப அவன் திரும்ப ஒரு மாதிரி நார்மல் கண்டிஷனுக்கு வந்து என்ன சொல்றான்னா, சாரிப்பா நான் இந்த மாதிரி தூக்கத்துல நடக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆடி சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, நீ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, பண்ணிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணு, அதுக்கப்புறம் தூங்குப்பா அப்படின்ற மாதிரி ஆடியோட அப்பா சொல்லிட நம்ம ஆடியும் சரின்னு சொல்றான். அப்ப ஆடியோட கண்ணு பார்க்கணுமே திரும்பவும் பழைய மாதிரியே மாறுது. அவர் மாதிரி சிரிக்கிறான். இப்ப நம்ம ஆடியோட அப்பாவும் அவருடைய வீட்டுல இருந்து வெளியே வராரு பாருங்க. அப்படி வரும்போது அவரோட வீட்லயும் அந்த தாயத்து தொங்கிட்டு இருக்கு. யாரு கட்டினா நம்ம பார்த்தோம்னா அந்த
மர்மமான நபர் தான் கட்டியிருக்காரு. நம்ம ஆடியோட அப்பாவும் இதை பெருசாத்துக்காம அவர் அதை விட்டுடுறாரு. இப்போ மறுநாள் ஆகுது, எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஆடி ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். இதை நம்ம ஆயுவும் பார்த்து என்னடா ஆச்சு, என்னடா ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு ஆடி எதுவுமே பேசாம அப்படியே உக்காந்துட்டு இருக்கான். நம்ம ஆயுவும் சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து ஆயுமே கிளம்புறா. அப்படி கிளம்பும் போது ஆயுவோட பெண்ணு அவளுடைய பேக்ல இருந்து கீழே விழுது. நம்ம ஆயுவும் என்னடா இது தானா கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த பெண்ணு எடுக்கிறா பாருங்க. அப்போ நம்ம ஆயுவும் அவளுடைய கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறா பாருங்க. பக்கத்தில் அந்த உருவம் இல்லை. அப்போ நம்ம ஆயு என்ன பண்ணுறான்னா நேராக கிளாஸ் ரூமில் போயிட்டு ஆடி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆடி இல்லை. நம்ம ஆயுவும் ஆடி எங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய சைக்கிள் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்தே கிளம்ப ஆரம்பிக்கிறா. அப்படி போகிற வழியில் அந்த மர்மமான நபர் நம்ம ஆயுவை பிடிக்கிறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஒரு வீட்டு வெளியே ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். இவன் பேர் போண்டன். இந்த போண்டன் ஆப்போசிட்டில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதி இருக்கு. அந்த காட்டு பகுதியிலேருந்து ஆடி இந்த போண்டனை வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இந்த போண்டனும் ஆதி கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்த காட்டு பகுதியை நோக்கி போக இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போண்டனோட அம்மா வந்து போண்டன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா போண்டனே இல்ல. இன்னொரு பக்கம் இப்போ இந்த போண்டனோட அம்மா அப்புறம் இன்னொரு பக்கம் ஆடியுமே இல்லையா. இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஆடி போண்டன் இந்த மாதிரி ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு கிடைக்கல. இப்போ மறுநாளும் ஆகுது. இப்போ அன்னைக்கு ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூல்ல அந்த புது மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க பசங்களா, ஆடி போண்டன் இவங்க ரெண்டு பேருமே எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா இவங்களை நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்களும் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா உங்களுடைய வீடு போய் சேருங்க. சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் யாருமே வெளியே வராதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கூல் மிஸ்ஸ சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஆயு இந்த மிஸ்ஸை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஆயு இந்த மிஸ் கிட்ட ஒரு தாயத்தை கொடுக்குறா பாருங்க. அந்த மிஸ் அதை வாங்கி கீழே போட்டுறாங்க. அப்ப இந்த மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா இது, எதுக்காக என் கையில கொடுக்குற அப்படின்ற மாதிரி இந்த மிஸ் கேட்க அதுக்கு ஆயு என்ன சொல்றான்னா, இல்ல மிஸ், ஆடி அப்புறம் போண்டன் இவங்களை எந்த அமானுஷ்யமான விஷயங்கள் தொட்டுச்சோ அது உங்களை தொடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த தாயத்தை கொடுத்த மிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஆயு சொல்ல, அதுக்கு மிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா ஆயு, நீ இந்த மாதிரி என்கிட்ட கொடுத்ததே எனக்கு சந்தோஷமா, இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட வீட்டுக்கு சேஃபாக போமா அப்படின்ற மாதிரி இந்த மிஸ் சொல்லிட்ட. நம்ம ஆயுவும் அந்த தாயத்தை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்புறா. இப்போ அன்னைக்கு ஈவினிங்கும் ஆகுது. நம்ம ஆயுவும் அவளோட வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆடியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறா. அப்படி போகும்போது ஒரு ரோட்டோரமா ஆடி ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்கான். அது ஆயுவும் பார்த்து ஒரு மாதிரி பயப்பட அப்படியே கட் பண்ணி அந்த ஊரோட மசூதி தான் காட்டுறாங்க. அந்த மசூதியில ஒரு ட்ரம் மாதிரி இருக்கு. அதை ஒரு நபர் அடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த ட்ரம் கீழே ஒரே பிளட்டா இருக்கு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஆயுவை தான் காட்டுறாங்க. ஆயு ஆடி கிட்ட டே அது என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆடி ஒரு மாதிரி ரத்த கிளறியா இருக்கான். அவன் ஒரு கோழியை அறுத்துட்டு இருக்கான். அப்படியே ஆடி எழுந்து நம்ம ஆயு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆடி கையில ஒரு கத்தி வேற இருக்கு. இதை பார்த்து ஆயு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மசூதியில காட்டுறாங்க. அந்த ட்ரம் உள்ள போண்டனோட உடல் இருக்கு. அந்த உடலை அவங்க ரிகவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி திரும்ப நம்ம ஆயுவை தான் காட்டுறாங்க. ஆயுவை அந்த ஆடி ஒரு மாதிரி கத்தி எடுத்துட்டு துரத்திட்டே வர ஆரம்பிக்கிறான். நம்ம ஆயுவும் எப்படியோ ஆடி இடம் தப்பிச்சு அந்த ஊரோட தலைவர் வீட்டுல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆடி எப்படியோ அந்த வீட்டோட பேக் டோர் வழியா உள்ள வந்துடுறான். அச்சோ போச்சுரா, இப்போ என்னமோ நடக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா அந்த சமயம் அந்த ஊரோட கூர்க்கா வந்து நம்ம ஆடியை அட்டாக் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருடைய கடை முன்னாடி என்னமோ அழுகிய நாத்தம் வருது. நம்ம ஆயோட அப்பாவும் ஒரு மூலையில ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டி உள்ள பார்க்கும்போது அந்த பெட்டியில நம்ம சாமனோட உடல் அழுகிய நிலைமையில இருக்கு. நம்ம ஆயோட அப்பாவும் இதை பார்த்து பயப்பட, அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஆடிக்கு அந்த மசூதியில இருந்து சில பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஆடிக்கு பேய் ஓட்டுறாங்க. நம்ம ஆடியும் இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு வர அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அந்த மர்மமான நபரை காட்டுறாங்க. அவரு ஒரு மாதிரி மந்திரம்லாம் போட்டிருக்காரு. அதே சமயம் அந்த ஊரோட கூர்க்கா என்ன சொல்றாருன்னா, போண்டன் வந்து சாகல, அவங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இந்த கூர்க்கா விசாரிச்சிருக்காரு. அது என்னன்னா, ஆடி வந்து பாத்தீங்கன்னா போண்டனை கூட்டிட்டு சாமனை புதைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு போண்டனோட ஹெல்ப் மூலியமா சாமனை தோண்டி வெளியே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாமனோட உடலை ஆயுவோட அப்பா கடை வெளியே வச்சிருக்கான். அதுக்கப்புறம் போண்டன் மேல கோழியோட பிளட்டை என்னமோ தெளிச்சு அவன் மேல ஏதோ சாங்கியோ பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் போண்டனோட உடலை இந்த மசூதி உள்ள அந்த ட்ரம் உள்ள ஃபிட் பண்ணிருக்கான். இந்த மாதிரி அந்த ஊரோட கூர்க்கா சொல்லி முடிக்க அப்ப ஆடியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அந்த கார்ட்டாவோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா அவன் என்னோட வீட்டுல என்னமோ ஒரு தாயத்தை வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோட அப்பா சொல்ல, அப்ப ஆயோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா, நான் கூட இதை அந்த சாமனோட வீட்டு வெளியா இதே தாயத்தை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆயோட அப்பாவும் சொல்லிட, அந்த ஊர் மக்களும் அப்ப இதை கார்ட்டா தான் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஸ்கூலோட மிஸ்ஸும் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு முடிவெல்லாம் எடுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் எவிடன்ஸ் வச்சு நீங்க முடிவெடுங்க அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த ஊர் மக்கள் கேட்காம நேரா அந்த கார்ட்டாவை போய் பாக்குறாங்க. அந்த கார்ட்டா வேற யாருமே இல்ல, இந்த மர்மமான நபர் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இவர் தான் அது. அதே மாதிரி இந்த கார்ட்டாவோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கார்ட்டாவை பயங்கரமா அடிக்கிறாங்க. கார்ட்டா பயங்கரமா கத்துறாரு, ஐயோ நான் என்னையா பண்ண, நான் எதுவுமே பண்ணலையா, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு கார்ட்டா பயங்கரமா கத்துறாரு. ஆனா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம கார்ட்டாவை பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆயுவை தான் காட்டுறாங்க. ஆயு அந்த இன்சிடென்ட்ல இருந்து இன்னும் வெளியே வரல, அவளுக்கு வேற தலைவலியா இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆயுவை புது மிஸ் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப அந்த மிஸ்ஸை பார்த்து ஆயு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த மிஸ் நம்ம ஆயுவை பார்த்து ஒரு சில கேள்வி கேட்கறாங்க பாருங்க. அது என்னன்னா, என்ன ஆயு இப்பெல்லாம் நீ அந்த கார்ட்டாவை அடிக்கடி போய் பாக்குற போல, நானும் அவனை பார்த்தேன், ஆனா அவன் அப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த மிஸ் சொல்ல, நம்ம ஆயுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா அப்படின்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஆயுவை அந்த கார்ட்டை ஒரு இடத்துல வந்து பிடிச்சாரு தெரியுமா. இப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு இப்ப காட்டுறாங்க. இந்த கார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயத்தை நல்லா மந்திரிச்சு ஆயு கிட்ட கொடுத்து, இங்க பாருமாயு, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேகத்தை பார்த்தேன், அந்த மேகம் இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்கு, என்னோட கணிப்பு கரெக்ட்னா இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கிற அந்த புது மிஸ் நார்மலான ஒரு மிஸ் இல்ல, அவங்க ஒரு ஜின்னு, அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான தீய சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு இந்த தாயத்தை கொடு, அப்ப அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு, அதே சமயம் அந்த தீய சக்தியை இந்த ஊரை விட்டு ஓட்டுறதுக்கு நான் என்ன வழின்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்டா சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த மிஸ்ஸுமே பரவாயில்லையா ஆயு, அந்த கார்ட்டா என்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயு கிட்ட வர, நம்ம ஆயு அவ கையில வச்சிட்டு இருக்கிற அந்த தாயத்தை இந்த மிஸ் கிட்ட காட்ட, ஆனா இந்த மிஸ்ஸுக்கு ஒண்ணுமே ஆகல. இதை இந்த மிஸ் பார்த்து, இங்க பாருமா, இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதானே, இது உனக்கே ஒரு ஆபத்தா முடியலாம் அப்படின்ற மாதிரி இந்த மிஸ் சொல்றாங்க. நம்ம ஆயுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் இந்த மிஸ் இன்னொரு விஷயமா சொல்றாங்க. அது என்னன்னா, இங்க பாருமாயு, நான் கார்ட்டாவை சின்ன வயசுல பார்க்கும்போது அவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் இருக்க, அதனால நான் அவனை விட்ட மாதிரி ஒண்ணுமே விடுறேன், இப்போ நீ என்னோட வழியில குறுக்க வராத, அப்படி குறுக்க வந்தினா நான் உனக்குன்னு ஒரு சான்ஸ் வச்சிருக்கேன், அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மிஸ் சொல்லிட்டு அப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்னன்னா, சாமன் ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருப்பான் இல்லையா, அப்ப இந்த ஸ்கூல் மிஸ் அவன் கிட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிருப்பாங்க இல்லையா, அப்ப இந்த மிஸ் அவனை நீ உயிரோட இருக்கிறதுக்கு பதில் நீ செத்தே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவன் தூக்கு போட்டு இறந்து போயிட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த ஆடியும் பேய் பிடிச்சிட்டு இருக்கிற போது அந்த இடத்துல இந்த மிஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கார்ட்டாவை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துலயும் இந்த மிஸ் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இந்த மிஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப, நம்ம ஆயுக்கும் ஒரு விஷயம் இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் சாமன் இறந்து போயிட்டான், அடுத்து இப்ப ஆடி தான் இந்த மிஸ்ஸோட புடியில இருக்கான், நம்ம ஆடியை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு உண்மை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயுக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி நம்ம கார்ட்டாவை தான் காட்டுறாங்க. கார்ட்டாவை ஒரு வீட்டுல அடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப கார்ட்டா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல கார்ட்டாவோட கையோட விரல் போயிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கார்ட்டா ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இவங்களை காப்பாற்ற வந்த டிராச்சாட் அங்கேயே இறந்து போயிட்டு இருக்காரு. இவங்களை ஊர் மக்கள் வந்து ரிகவரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல வாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க காட்டல. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆயுவும் வரா, வந்து நம்ம கார்ட்டா கிட்ட இந்த மாதிரி ஆடிக்கு ஆபத்து இருக்கு, நம்ம உடனே போயிட்டு அவனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கார்ட்டா என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆடியை காப்பாத்து, நான் போயிட்டு அந்த ஜின்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்ட்டா சொல்ல, இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆயு போயிட்டு ஆடியோட அப்பா கிட்ட இந்த மாதிரி ஆதி வீட்டுல இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆடியோட அப்பாவும் போயிட்டு வீட்டுல பாக்குறாரு. பார்த்தா ஆடி அந்த இடத்துலயே இல்ல. அப்ப நம்ம ஆயு என்ன பண்றாருன்னா, நேரா காட்டு பகுதியில போயிட்டு ஆடியை தேட ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் கார்ட்டாவுமே போயிட்டு அந்த மிஸ்ஸோட ரூமு கிட்ட போக, ஆனா அந்த மிஸ் இப்போதான் அந்த ஜினோட முழு ரூபத்துல உக்காந்துட்டு இருக்கு. இப்ப அந்த மிஸ்ஸுமே நம்ம கார்ட்டாவை பார்த்து என்ன சொல்றானா, ஏ கார்ட்டா, நான் உனக்கு சின்ன வயசுல உயிர் பிச்சை கொடுத்தனே அவன் நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப அந்த ஜின்னு வாட்டியோட ரூபத்துல வரா. இப்பதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட், இந்த மிஸ் வேற யாருமே இல்ல, இந்த சின்ன வயசுல காணாம போன இந்த வாட்டி தான். இப்போ அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம காட்டுறாங்க. வாட்டியா அப்ப அன்னைக்கு அந்த உருவம் இஸ்திட்டு போனதுக்கு அப்புறம் என்ன திரும்பாச்சு, ராச்சாட்ட அந்த ஜின்னு அங்கேயே கொண்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த உருவம் நம்ம வாட்டியை ஹிப்னோடைஸ் பண்ணி அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஜின்னும் நம்ம வாட்டியும் கையை கோத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம வாட்டி திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கா. இப்போ இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கா. இந்த விஷயம் நம்ம கார்ட்டாக்கும் தெரிய வருது. அப்ப நம்ம கார்ட்டா என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ ஒரே வழி இந்த ஜின்னை ஓட்டுறதுக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல இவரோட கையோட விரல் போச்சு தெரியுமா, அந்த இடத்த நம்ம எரிச்சிட்டா இவ போயிடுவா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கார்ட்டாக்கு தெரிய வருது. நம்ம கார்ட்டா இங்க இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஆடியை தான் காட்டுறாங்க. ஆடி அந்த ரிவரை நோக்கி ஓடி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம கார்ட்டா அந்த கல்லாண்டியே வந்துட்டு இருக்காரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லை எரிக்கவும் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சமயத்துல வாட்டியோட ஆவி வந்து நம்ம கார்ட்டாவை தடுக்குது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஆடியை தான் காட்டுறாங்க. ஆடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜின்னு கூட கை கோக்க கிட்ட போயிட்டான். இப்ப திரும்ப நம்ம கார்ட்டாவை தான் காட்டுறாங்க. கார்ட்டாவை அதை பத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராச்சாடோட டெட் பாடி எல்லாம் வந்து நம்ம கார்ட்டாவை தடுக்குது. ஆனா இருந்தாலுமே நம்ம கார்ட்டா அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த எரிக்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம்
நம்ம ஆடியை விட்டு அந்த ஜின்னுமே மறைஞ்சு போகுது. நம்ம ஆயுவும் வந்து ஆடியை காப்பாத்துறா. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காட்டுறாங்க ஒரு சின்ன பையன் ஒரு ஆத்தோரமா விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவன் காதுக்கு ஒரு மாதிரி முணுமுணுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்க அவனுமே போய் பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது தூரத்துல அந்த ஜின்னு நிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே வந்து இந்த பையனை பிடிக்க இந்த இடத்துலயே இந்த படமானது முடியுது. ஆக்சுவலி இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, இந்த ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வருது. அப்படி அது வரும்போது அதுக்கு அது சர்வே பண்றதுக்கு ஒரு பாடி தேவை. அதனால நல்லா ஒரு சின்ன பையனா பார்த்து அது சடங்குகள்லாம் பண்ணிட்டு அந்த ஜின்னு இந்த சின்ன பையன் மேல புகுந்துக்குது. அது இந்த சின்ன பையனுக்குள்ள புகுந்து அதோட ஆயுசு நாட்கள் முடியும் போது அடுத்து 30 வருஷத்துக்கு புதுசா ஒரு பாடியை தேடுது. இந்த மாதிரி தேடி தேடி தான் அடுத்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடுத்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஜின்னு சர்வே ஆகுது. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். அப்புறம் உங்களுக்கு ஜின்னுங்களை பத்தி தெரியாதுன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அண்ட் அப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்னோட வாய்ஸும் ஒரு மாதிரி கொரகொரன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ நடுராத்திரி 12:30 மணிக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்றேங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.